السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور. قال النبي صلى الله عليه وسلم: ما يصيب المسلم من نصب ولا وصب ولا هم ولا حزن ولا أذى ولا غم حتى الشوكة يشاكها إلا كفر الله بها من خطايا. رواه البخاري. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனா அல்லாஹ்வுக்கே உரித்தார்கள். ஸலவாத்தும் ஸலாமும் சங்கைமிக்க பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தினமாகிய புனிதமான அந்த நல்ல நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையில், மறுமைக்காக வேண்டி நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில், ஈருலக வாழ்க்கைக்கும் சிறந்த ஒரு வழிகாட்டியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள், நடந்து காட்டினார்கள் என்ற வாழ்க்கை முறைகளை எல்லாம் நாம் எப்போதுமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் மனிதனாக வாழக்கூடிய எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். மனிதன் உலக வாழ்க்கையில் சிரமங்களை விட்டு நீங்கியவனாக ஒருபோதும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த சிரமங்களை விட ஒரு பெரிய சிரமங்களை நாமெல்லாம் அடைந்து விட போவதில்லை. உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன சிரமங்கள், கஷ்டங்கள் இருந்தனவோ எல்லா விதமான சிரமங்களையும் ஒட்டுமொத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால், நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பதை போல அல்லாஹ் நம்மை திருப்திப்பட்டால் இந்த உலக வாழ்க்கை ரொம்ப இன்பமாக, சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கும், கவலைகள், கஷ்டங்கள் நமக்கு வராது என்பதை போன்று நினைக்கக்கூடிய நாம் நிச்சயமாக அப்படிப்பட்ட எண்ணத்தை துடைக்க வேண்டும்.
சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொன்ன மனிதர்களை பார்த்து, என்னை நீ உண்மையிலே நேசித்தால் சிரமங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் மலையின் உச்சியிலிருந்து கொட்டக்கூடிய அருவியை போல உன்னை நோக்கி கொட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உலகத்திலே கஷ்டப்பட்டவர்களில் அதிகமான கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் நபிமார்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, அல்லாஹ்வுக்கான நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டால் எல்லா சிரமங்களும் கடந்துவிடும், கலைந்துவிடும் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக அந்த மனிதனுடைய நன்மைகள் அதிகமாவதற்கு காரணமாக அமைகிறது என்ற அழகான அருள் வாக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிறான், லிகைலா தக்ஸவ் அலா மா ஃபாத்தக்கும், உங்களுக்காக தவறிவிட்ட ஒன்றுக்காக வேண்டி நீங்கள் கைசேதப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வங்களின் மூலம் ரொம்பவும் சந்தோஷப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு தவறிவிட்டதற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும், அவன் உங்களுக்கு வழங்கியதில் நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் உங்களுக்கு விதி என்ற ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறான். எனவே வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், கர்வமும் பெருமையும் கொண்ட யாரையும் அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். கவலைகள் ஏற்படும் போது தன்னையே இழந்து முடங்கி போய் அமர்வதும் ஒரு மூமினுக்கு கூடாது. உலகத்திலே ஏற்படக்கூடிய அருள் வளங்கள் அவனுக்கு அதிகமாக ஏற்படும் போது சந்தோஷம் மிகுதியினால் தலைகால் தெரியாமலும் நடக்கக்கூடாது. கவலைகள் அந்த மனிதனை முடங்க வைக்கவும் கூடாது. அவனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிகள் அவனை எந்த விதமான நேர்வழியும் தெரியாமல் அவனை தான் தோண்டித்தனமாக வாழவும் வைக்கக்கூடாது. இதுதான் உண்மையான வாழ்க்கை. நடுநிலையான வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். உலகத்தில் நாம் அடிக்கடி சொல்வது உண்டு, எல்லா மனிதர்களும் சோதனைக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் வாழக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய எல்லோருமே சோதனைக்காக வேண்டிதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும், மரணத்தையும் வாழ்க்கையும் அல்லாஹ் படைத்ததே உங்களை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் மட்டும்தான் சோதனை, கஷ்டங்கள் மட்டும்தான் சோதனை, பிரச்சனைகள் மட்டும்தான் சோதனை, கடன் நெருக்கடிகள் மட்டும்தான் சோதனை. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அழுத்தக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது மட்டும்தான் சோதனை என்று நினைக்கிறோம். அதனால்தான் சில மனிதர்களை பார்க்கும்போது, நீனா நல்லா இருக்கியப்பா, ஆனா என்னை மட்டும் அல்லாஹ் சோதிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கிறவன் சோதனையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறான். இல்லை, நல்லா இருக்கிறவன் தான் அதிகமா சோதிக்கப்படுறான். காரணம், அவனுக்கே தெரியாது நம்ம சோதனையில் இருக்கிறோம் தெரியாது. நல்லா இருக்கும்போது அல்லாஹ் என்னை சோதிக்கிறான்னு யாராவது சொல்றானா? நல்ல வசதி வாய்ப்பு, ஒரு கடைக்கு 2 கடை 3 கடை வசதி வாய்ப்பு பெருகிட்டே போகுது, அவர் வீட்டுக்கு மேல வீடு வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மனிதர் யாருக்கையாவது வந்து அல்லாஹ் என்னை ரொம்ப சோதிக்கிறான் யாராவது சொல்லுவாங்களா? என்னடா எனக்கு ஆச்சு? கேட்கிறவனும் அப்படித்தான் நினைப்பான், பார்க்கிறவனும் அப்படித்தான் நினைப்பான். எனக்கு என்ன ஆச்சு? நல்லா இருக்கும்போது என்னை சோதிக்கிறான்னு சொல்றாங்க. அப்போ வசதி வாய்ப்பு, வளமான வாழ்க்கை சோதனை இல்லை என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறார் தெரியுமா? லிகைலா தக்ஸவ் அலா மா ஃபாத்தக்கும், உங்களுக்கு இழந்த ஒன்றுக்காக நீங்கள் கைசேதப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்காக வழங்கப்பட்ட ஒன்றிலிருந்து நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடையாமல் இருப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் விதி என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில
முடங்கி போகுதல் என்பது இருக்கக்கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹ் எப்படி நமக்கு பேசுகிறார் என்று சொன்னார். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வதியாபக ஃபதஹிர் வர்ருஜஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னுன் தஸ்தக்திர் வலிரப்பிக ஃபஸ்பிர். எந்தெந்த வகையில் அந்த முடங்குதல் இருந்ததோ எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு உற்சாகத்தோடு எழுந்து அல்லாஹ்வை பற்றிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் நல்ல சேவையிலே நீங்கள் இறங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புதிதாக அருளப்பட்ட வஹீயினுடைய அந்த தாக்கம் நபி அவர்கள் படுத்த படுக்கையாக மாறுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் இறக்கிய அற்புதமான வசனங்கள் தான் யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரே, கும் எழுந்திருங்கள், ஃபஅன்திர் அந்த மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், வரப்பக ஃபகப்பிர் உங்களுடைய இரட்சகனை துதியுங்கள், அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் துதியுங்கள், வசியாபக ஃபதஹிர் அழுக்கடைந்த ஆடையை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துங்கள், வசியாபக ஃபதஹிர் வர்ருஜஸ ஃபஹ்ஜுர் அதிலே இருக்கக்கூடிய அழுக்குகள் அல்லது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கவலையினுடைய திவலைகள் அனைத்தையும் போக்கிவிட்டு நீங்கள் எழுந்திருங்கள். வர்ருஜஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னுன் தஸ்தக்பிர் உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சேவைகளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் என்று நீங்கள் ஆதரவு வைக்காதீர்கள். எதையும் எதிர்பார்க்காமல் சேவையை துவக்குங்கள். வலிரப்பிக ஃபஸ்பிர் நீங்கள் செய்யக்கூடிய சேவை அல்லாஹ்வுக்காக என்ற நிலையில் இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளும் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இரட்சகனுக்காக நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முடங்கி போகுதல் என்ற வார்த்தை ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லி காட்டுகிறார். அதே போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான சிரமமான சமயத்திலும் தாங்களாகவே உற்சாகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வார்த்தைகளை உருவாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்தினுடைய அந்த நிகழ்ச்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய மேனியில் ரத்தம் வடிகிறது, மயக்கம், கண் தெரியவில்லை, கண்ணெல்லாம் பூப்படைந்ததை போன்ற ஒரு மயக்கம். இந்த நேரத்தில் மயங்கிய நிலையில் ஒரு தோட்டத்திலே வந்து அமருகிறார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், மலைகளின் மலக்கு வந்து நிற்கிறார், உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள் என்று சொல்லும்போது மலைகளின் மலக்கு வந்து நபி அவர்களுக்கு முன்னால் சலாம் சொல்லி நிற்கிறார். அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான், நீங்கள் என்னிடத்திலே உத்தரவிடுங்கள், உங்களை இந்த அளவிற்கு இரத்த கலரியாக்கி சோதனைக்கு உள்ளாக்கி அந்த மக்களை நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் உத்தரவிட்டால் இந்த இரண்டு மலைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து நசுக்கி விடுகிறேன், இவர்களை அழித்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த சோகங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த வேதனைகள், அவர்களை அழுத்தி அவர்களை சோர்வில் ஆழ்த்தக்கூடிய அந்த சிரமங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? வேண்டாம், நான் ஆதரவு வைக்கிறேன், இன்னீல அர்ஜூ மினல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹ்விடமிருந்து ஆதரவு வைக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், வருங்காலத்திலே இவர்களுடைய வழித்தோன்றல்கள் அல்லாஹ்வை பற்றிய சாட்சி சொல்லி மூமின்களாக வாழ்வார்கள் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உள்ளத்துல இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு நடந்து வந்து இவ்வளவு சோதனைக்கு பின்னால ஒரு மனிதன் கூட முஸ்லீம் ஆகலைங்கிற ஒரு மனத்தாங்கல் நபிகளுடைய உள்ளத்துல இல்ல. லிகைலா தஸவ அலா மா ஃபாத்தகும், உங்களுக்காக இழந்த ஒன்று நேரம் போயிருச்சு, நல்ல உடல் நலம் போயிருச்சு, எல்லா கஷ்டமும் வந்துருச்சு, ரத்தம் சிந்தியாச்சு, மயக்கம் வருது, சோகங்கள், ஊர்ல பார்த்தா தனக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருந்த அபூ தாலிப் இல்ல, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இல்ல, எல்லா விதமான சோகங்களும் ஒருங்கே பெற்ற நிலையில் அவர்கள் அப்படியே முடங்கி போக வேண்டிய ஒரு சூழலில் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இதுதான் அல்லாஹ்வுடைய விதி. லிகைலா தஸவ அலா மா ஃபாத்தகும், உங்களுக்காக இழந்த ஒன்றுக்காக நீங்கள் கை சேதப்படாமல் இருப்பதற்காக
எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடக்கிறது என்ற அடிப்படையில் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ என்ன தெரியுமா? இன்னி அல்லாஹும்ம இன்னி அஷ்கு துஃப குவதி, என்னுடைய ஆற்றலில் குறைவு இருக்கிறது, சாதுரிய குறைவு, மக்களிடத்தில் எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. இறைவா, நீ என் மீது கோபப்படவில்லை, என் மீது வருத்தப்படவில்லை என்று இருந்தால் எனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் நிச்சயமாக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார். எல்லாம் உன் கையில் இருக்கிறது, இதற்கு பிறகு உள்ள சூட்சுமம் என்ன என்பதை நீ நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவாக அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். இதை அவர்கள் நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாக நபி அவர்கள் சொல்கிற போது, வருங்காலத்திலே இந்த ஊரிலே ஒருத்தர் கூட அல்லாஹ்வை ஏற்காத மக்கள் இருக்க மாட்டார்கள், அனைவரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏகத்துவ மக்களாக ஆவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே இருந்த நம்பிக்கையின் வெளிப்பாட்டை நமக்கு தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கே ஏற்பட்ட எந்த கஷ்டமும் என்னுடைய உள்ளத்திலே தாக்கங்களை உருவாக்கி விடவில்லை, நான் முடங்கி போகவில்லை, நான் எல்லா விதமான நம்பிக்கையும் இழந்து விடவில்லை என்பதைத்தான் நபி அவர்கள் வெளிப்படுத்துகிறார். ஹுதைபியா உடன்படிக்கையின் சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் ஊக்கத்தை உருவாக்குகிறார்கள், நம்பிக்கையை விதைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா விதமான நம்பிக்கைக்கு மாற்றமான எத்தனையோ பயங்கரமான சூழல்கள் நடக்குது. உம்ராவுக்கு நினைச்சு வர்றாங்க, ஹுதைபியா உம்ராவை நினைச்சு வர்றாங்க, உம்ரா செய்ய முடியல. அதுவே பெரிய ஏமாற்றம், அதுவே பெரிய தாக்கம். ஏன், எதுக்காக வந்தாங்க? சம்பாதிக்கிறதுக்காக வந்தாங்களா? உலக விஷயத்துக்காக வந்தாங்களா? அல்லது தன்னுடைய சொந்த ஊருக்குள்ள நுழைஞ்சு போய் சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வரலான்னு வந்தாங்களா? இல்ல. 1400 சஹாபாக்கள் நபி அவர்கள் உம்ராவுக்கு போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தங்களை அன்றைக்கு இருந்த வழக்கப்படி எந்த விதத்திலும் நான் போர் செய்வதற்கு வரவில்லை என்பதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி பாதுகாப்புக்குரிய ஒரே ஒரு வாளை தவிர ஈட்டி வைக்கவில்லை, அம்பு எடுக்கவில்லை, கேடயங்களை எடுக்கவில்லை, உருக்கு சட்டைகளை மாட்டவில்லை, இரும்பு தொப்பிகளை அணியவில்லை, எந்த விதமான போர் தளவாடங்கள் எதுவுமே இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரே ஒரு வாளை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள், அது தற்காப்புக்காக அரபுகள் வைக்கக்கூடிய வாள். இந்த அடிப்படையில் போயும் கூட அந்த மக்கத்து மக்கள் ஏன் நபி அவர்களையும் சஹாபாக்களையும் உள்ள விடல தெரியுமா? நீங்க உள்ள வந்தீங்கன்னு சொன்னா எங்க மரியாதை போயிடும், எங்கள்கிட்ட ஓடி போன நீங்க எங்க எதிர்ப்பு இல்லாம உள்ள நுழைஞ்சிட்டீங்க, எங்களை கேவலமா பேசுவாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த ஒப்பந்தம் எழுதப்படுது. அந்த ஒப்பந்தத்தில் ஒவ்வொரு நம்பிக்கையும் தளர்க்கப்படுகிறது, தமிழ்மொழியாக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல எழுதினாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஒப்பந்தத்தில் கடிதத்தில் எழுதினாங்க. உடனே காபிர்களுடைய தரப்பிலிருந்து எதிர்ப்பு. அது எப்படி? பிஸ்மிக் அல்லாஹும்ம எழுதுங்க, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் என்று எழுதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் ரஹீம் இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னா. அது என்ன ரஹ்மான் ரஹீம், அதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னா. வைதா கீல லஹு முஸ்ஜிது லிர்ரஹ்மான் قالوا وما الرحمن انستد لما تأمرنا وزادهم نفورا. ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு மேல்படியான ஒரு நல்ல தன்மையை சொன்னா காபிர்களுக்கு பிடிக்காது. அல்லாஹ் சொல்றான் வைதா கீல லஹு முஸ்ஜிது லிர்ரஹ்மான், அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ்வுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் காலு உமர் ரஹ்மான், அது என்ன அளவற்ற அருளாளர், இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா. அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு வந்தாவே மக்கா காபீர் அல்லாஹ்வை ஏத்துக்கறாம இல்ல. அப்படி இருந்தும் அல்லாஹ்வுக்கு ரஹ்மான்ங்கற பேர் அவனுக்கு பிடிக்கல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? சஹாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஏங்க அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் சொல்றது இவனுக்கு என்ன வந்துருச்சு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றால் அல்லாஹ்வுக்கு கூடுதலான ஒரு தன்மை தான் நம்ம சொல்றோம், இது இவனுக்கு பிடிக்கலைங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய பேரை எழுதுறாங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க, பிஸ்மிக் அல்லாஹும்ம எழுதுங்க என்று நபி அவர்கள் சொல்றாங்க. அடுத்தது மின் முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா கௌமி மக்கா, மக்காவினுடைய கூட்டத்தாருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து எழுதி கொண்ட கடிதம். இந்த கடிதத்தை ஆரம்பிச்ச உடனே அப்ஜெக்ஷன் பண்றான்.
கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாங்க ஏத்துக்கிட்டா உங்களை ஊரை விட்டு நாங்க துரத்த வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப நீங்க உம்ராவுக்கு வர்றதை விட்டு தடுக்க வேண்டியதும் இல்லை. இந்த ஒப்பந்தத்துக்கு வேலையே இல்லை. முஹம்மது பின் அப்துல்லான்னு எழுதி முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதக்கூடாது. நபி அவர்கள் அதையும் ஏத்துக்கிறாங்க. முஹம்மது பின் அப்துல்லான்னு எழுதி பிரச்சனை இல்லை. இதுல அர்த்தம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் எந்த பிரச்சனையையும் மனசுல உள்ள வச்சுக்கிட்டு உன்னைய முடக்கி விட்டுறாத, அடுத்த கட்டத்துக்கு போ அப்படிங்கிற காரியத்தை தான் நமக்கு சொல்றாங்க. அடுத்த கட்டத்துக்கு போ. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை ஆஹா எனக்கு இப்படி நடந்துருச்சே முடங்கி போயிடாதே, நீ அப்படியே தலதளத்து போயிடாதே, உன்னை நீ பறி கொடுத்துறாத. இன்னும் வாழ வேண்டிய கட்டங்கள் இன்னும் நிறைய இருக்கு, போக வேண்டிய பாதைகள் நிறைய இருக்கு, சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, போய்கிட்டே இரு. உனக்கு எந்த ஒரு முடக்கங்களும் தடைக்கல்லாக மாறிவிட வேண்டாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்து காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சரிப்பா ஒப்பந்தம்லாம் எழுதுறீங்க, ஒரே ஒரு நாள் உம்ராவுக்கு வந்துட்டு வந்துடுறேன். அதுக்கு என்ன முட்டுக்கட்டை போட்டார்கள் கூடாது. அப்படி நாங்க உங்களை அனுமதிச்சோம் சொன்னா இன்னைக்கு இந்த ஒப்பந்தமே தேவையில்லையே, இந்த வருஷம் நீங்க போயிடும் போங்க, அடுத்த வருஷம் வரலாம், நாங்க நினைச்சது சாதிக்கணும், அப்பதான் நாங்க ஜெயித்ததா அர்த்தம் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு கேவலமான தன்மை. நபி அவர்கள் அதையும் ஏத்துக்கிறாங்க. சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நம்ம ஹக்ல தானே இருக்கிறோம், நம்ம சத்தியத்துல தானே இருக்கிறோம், நம்ம ஏன் பயப்படணும்? அல்லாஹ்வுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாளை வச்சு போராடுவோம். உயிர் பிழைத்தால் வெற்றி, செத்து மடித்தால் ஷஹாதத், ஏன் பயப்படணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், உமர் பொறுமையா நிதானமாய் உட்காரு. நபிகள் நாயகம் அடுத்த இடத்துக்கு போறாங்க. சரி விடு. அடுத்து எழுதப்பட்ட எல்லா ஒப்பந்தங்களுமே முஸ்லிம்களுக்கு முழுக்க முழுக்க பாதகமானது, காபிர்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமானது. நபி அவர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. கடைசியா நபி அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது, உற்சாகமாக இருக்க வேண்டும், முடக்கிவிடக்கூடாது, நம்மை எப்போதுமே ஊக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும், அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சஹாபாக்களுக்கு அற்புதமான வழிகாட்டலை நமக்கு சொல்லித் தந்தார்களே. அதற்கு ஏற்ப நபி அவர்கள் அந்த இடத்திலிருந்து புறப்படும் போது 1400 சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமாக நினைக்கிறார்கள், பெரிய கேவலம், பெரிய தோல்வி, பெரிய பின்னடைவு, நாம ஏன் இப்படி ஆயிட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த அல்லாஹ் எப்போதுமே சத்திய வாக்குக்கு சொந்தக்காரன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, தெளிவான ஒரு வெற்றியை உங்களுக்கு நாம் தந்து விட்டோம். யாராவது ஒரு மனிதன் இதை பற்றி சொல்லியிருந்தான்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் தோல்வியின் முகம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் யாராவது ஒருத்தர் பெரிய வெற்றி பெற்று போறீங்க அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கீங்க, அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம்? கிண்டல் பண்றியா, நீ கேலி பண்றியா, என்னை பார்த்தா எனக்கு கிறுக்கனா தெரியுதா, கேட்போமா கேட்க மாட்டோமா? ஒரு மனிதன் அந்த நேரத்தில் கேட்டா, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா நம்ம நினைக்கிறது இவன் நம்மளை கிண்டல் பண்றாங்க. ஆனால் சொல்லக்கூடியவன் யார்? அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, தெளிவான வெற்றியை தந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள்ல ரொம்ப கொந்தளித்தவர்கள் யார்? உமர். நபி அவர்கள் ஒரு சஹாபி அனுப்பி உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோபா வேஷத்தோடு முன்னால போய்கிட்டு இருக்காங்க, உமரை கூப்பிடுங்க. உமர், யா உமர், அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள் என்று சொன்னவுடன் உமர் நடுங்க போனார். நபியிடத்திலே நான் எதிர்த்து பேசியதால், நபியிடத்திலே தன்னுடைய எதிர்ப்பை நான் தெரிவித்ததால் அல்லாஹ் எனக்கு எதிராக வேதத்தை இறக்கிட்டானோ, எனக்கு எதிராக ஆயத்தை இறக்கிட்டானோ என்று நடுங்கிக் கொண்டே வந்தார்கள். அப்பதான் நபி அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காட்டினார், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், இந்த வார்த்தையினுடைய தெளிவு, இந்த வார்த்தையினுடைய விளக்கம் அன்றைக்கு சஹாபாக்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆமன்னா சல்லம்னா, ஏற்றுக்கொண்டோம், பணிந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு வருஷத்துல அதனுடைய தெளிவு தெரியுது, மகத்தான வெற்றி. இன்னும் சொல்ல போனா 2 வருஷத்துல மக்காவிலே அவர்கள் நுழையும் போது தடுத்து நிறுத்தி அவர்களிடத்திலே ஒப்பந்தம் பெற்ற அந்த மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. எந்த எதிர்ப்பும் இல்லை. நபி அவர்கள் வெற்றி வீரராக தன்னுடைய ஒட்டகத்தை
ஒட்டகத்தின் மீது சஜிதா செய்த நிலையில் மக்காவுக்குள்ளே நுழைகிறார்கள், காபாவை திறக்கிறார்கள், உள்ளே இருந்த சிலைகள் அனைத்தையும் உடைக்கிறார்கள். அன்றைக்கு உம்ராவுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தால் இந்த மாற்றங்கள் வந்திருக்காது. அன்றைக்கு தடுக்கப்பட்டதால் தான் ஒப்பந்தத்தில் அவர்கள் குளறுபடி செய்தார்கள். ஒப்பந்தத்தில் குளறுபடி செய்த காபிர்களை பழிவாங்க வேண்டும் என்று நபி அவர்கள் வருகிறார்கள். வந்திருக்கக்கூடிய கூட்டம் பெரியது என்று நினைத்து என்ன செய்தார்கள்? அந்த மக்கள் எல்லாம் முகம்மதின் கையில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக வீட்டுக்குள் சென்று ஒளிந்தார்கள். அதுதான் ஃபத்ஹே மக்கா, மக்காவினுடைய வெற்றி. சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் அந்த நேரத்திலே சஹாபாக்களை முடங்கி போகாமல் பாதுகாத்து உற்சாகம் ஊட்டி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆறுதலை சொல்லி அமைதிப்படுத்தினார்களே, அதற்கு கிடைத்த விளைவு என்ன? இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹன் முபீனா. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த விஷயமும் நம்மை முடக்க வைத்து விடக்கூடாது. அது மார்க்க ரீதியான கஷ்டங்களாக இருந்தாலும், குடும்ப ரீதியான கஷ்டமாக இருந்தாலும், சமூக ரீதியான கஷ்டமாக இருந்தாலும் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் முடக்கிவிடக் கூடாது. சௌர் என்னும் குகையிலே நபி அவர்களும் மேலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். மேலே பார்க்கிறார்கள், நடந்து போகக்கூடிய எதிரிகளின் கால்கள் தெரிகின்றன. அபூபக்கர் நாயகம் சொல்கிறார்கள், எனக்கு என்ன ஏற்பட்டாலும் நான் பரவாயில்லை யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக் கூடாது, இந்த எதிரிகள் உங்களை பிடித்து விடக்கூடாது, எனக்கு பயமாக இருக்கிறது, எதிரிகளின் கால் தெரிகிறது, கீழே குனிந்து பார்த்தால் அவர்கள் நம்மை பார்த்து விடுவார்கள் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் உலக வாழ்க்கையிலே எந்த சந்தர்ப்பத்தில் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நஷ்டங்களும் வாழ்க்கையில் வந்தாலும் நபி அவர்கள் சொன்ன அந்த குகையினுடைய வார்த்தை இருக்கிறது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவுரையாக நமக்கு போதனையாக இருக்க வேண்டும். லா தஹசன் இன்னல்லாஹ மானா, லா தஹசன் இன்னல்லாஹ மானா. கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நீங்க எந்த நேரத்தில் வேணுமா இந்த வார்த்தையை நினைச்சு பாருங்க. அன்னைக்கு அல்லாஹ் நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும், அன்னைக்கு ரசூல் நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு முன்னால் உட்கார்ந்து நமக்கு ஆறுதல் சொல்வதை போன்று இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பெரிய தொகையை இழந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நல்ல சுகத்தை இழந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கட்டத்திலே பெரிய சோகத்திற்கு மத்தியிலே அமர்ந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை நினைச்சு பாருங்க. லா தஹசன் இன்னல்லாஹ மானா. நபியே நமக்கு முன்னால் உட்கார்ந்து லா தஹசன், கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் சொல்ற மாதிரி இருக்கா இல்லையா? நினைச்சு பாருங்க. லா தஹசன் சொல்லக்கூடியவர் யாரும் அல்ல, அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். நபி சொல்லுகிறார்கள், கேட்கக்கூடியவர்கள் சித்தியக்குல் அக்பர். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆறுதலுக்குரிய மார்க்கத்தை வேறு எங்காவது பார்க்க முடியுமா? அருமையானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே தான் ஒரு அழகான ஹதீஸை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா கம்மின் ஹத்தா ஷௌகத யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் கதாயாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை தொடக்கூடிய பாதிக்கக்கூடிய முள்ளாக இருக்கட்டும், அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பமாக இருக்கட்டும், நோய் நொடியாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், தொல்லையாக இருக்கட்டும், மனவேதனையாக இருக்கட்டும், எதுவாயினும் அவனை தைக்கக்கூடிய முள்ளு, பாதையை போகும்போது அவன் அறியாமலே காலில் முள்ளு குத்துது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஏற்படக்கூடிய அந்த சின்னஞ்சிறிய கஷ்டங்களுக்கு பகரமாகவும் ஒரு முஃமினா நீ இருந்தால் உனக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். இதை விட ஒரு பெரிய வாழ்த்து செய்தி நமக்கு என்ன தேவை? பஷாரத் என்று சொல்லப்படக்கூடிய சுப செய்தி வேறு என்ன தேவை? அருமையான பெருமக்களே, இந்த மார்க்கம் எல்லா நேரங்களிலும் நம்மை அரவணைக்கிறது. நாம் அடையக்கூடிய மகிழ்ச்சியாக இருந்தாலும் அல்லாஹ் கவனிக்கிறான். அடியான் என்ன சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறானா அல்லது ஆட்டம் போடுறானா என்று அல்லாஹ் பார்க்கிறான். ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது அல்லாஹ் கவனிக்கிறான், இவன் என்ன சொல்கிறான், அல்லாஹ் என்னை சோதிச்சுட்டான் என்று சொல்கிறானா, இறைவா என்னை காப்பாற்று என்று சொல்கிறானா என்று கவனிக்கிறான். இந்த எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் கவனிக்கின்ற போது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருந்தால் நாம் முஸ்லிம், நாம் மூமின், அதுதான் நமக்கு வெற்றி. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், லிகைலா தக்ஸு அலா மா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் உங்களை கை சேதப்பட வைத்து விடக்கூடாது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிகள் உங்களை மகிழ்ச்சியுடைய உச்சகட்டத்திற்கு சென்று விடக்கூடாது. மாறாக அப்படியெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து அந்த மகிழ்ச்சியின் பூரிப்பால் உங்களுடைய உள்ளத்திலே மமதை கொண்டால்
மமதை கொள்ளக்கூடிய ஆணவக்காரர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடுநிலை வாழ்க்கையோடு எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைத்து எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகின்ற என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை நாம் கடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.